ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்திலே ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் 40 ஆண்டு காலம் யாராலும் செய்ய முடியாததை 4 ஆண்டு காலத்தில் தாய்மார்களுக்காக செய்து காட்டிய ஒரு தலைவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற நன்றி உணர்ச்சியோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தெரியாது, எல்லாம் ஏதேதோ பேசுகிறான். எவனை பற்றிய கூட சொன்னார்கள். நேற்று பிழைத்தவன்லாம் அவங்க அப்பனையே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும். அவெல்லாம் இன்றைக்கு நமக்கு சவால் விடுறான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை, நிலைத்ததாகவும் இல்லை. பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது, அதற்குள்ளே போகக்கூடாது. பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும். பேசுகிறான். நேற்றைக்கு அந்த சின்ன பையன் நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் கைதேர்ந்தவர்களாம். நீ யார்ரா, உங்கள் அப்பா யார், உங்கள் ஆத்தா யாருன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? ஆக நடிப்பது மட்டுமல்ல, நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்து விடக்கூடாது. உங்கள் அப்பா யார்? எங்கள் தலைவர் கலைஞர் எழுதின வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ண ஆள். ஆக இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுகிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டும்தான் போலீஸில் இருப்பான், பெண்களுக்கு போலீஸிலே இடம் கிடையாது. முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதுபோல் பெண்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியமும் பிற்காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். எடப்பாடி முந்தானத்து பேசுகிறார், பெண் போலீஸுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு. எதால் சிரிக்கிறதுனே தெரியல. இவருடைய ஆட்சியில் ஒரு டிஜிபி ஒரு எஸ்பியை போய் கிண்டல் பண்ணி மாட்டிக்கிட்டான். உண்டா இல்லையா? ராஜேஷ் என்ற ஒரு டிஜிபி எஸ்பி ஐபிஎஸ் பெண் போலீஸ் அந்த அம்மாக்கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணி வழக்கு போட்டு எடப்பாடி போலீஸ் மந்திரியாக இருந்தபோது தான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. இன்னும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது சிவகாசியில் ஒரு ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மா இருந்தது. வெற்றி கொண்டான்னு தான் சொல்லுவார் மேடையில். அந்த ஜெயலட்சுமி அவர்கள் ஏட்டிலேருந்து எஸ்பி வரல உடலில் மொத்த பேர மாட்டான். அப்படியெல்லாம் அநியாயங்கள் உன்னுடைய ஆட்சியிலே நடந்தது. அதை மறந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எடப்பாடி பதில் பேசுவாரேயானால் அவருக்கு மரியாதையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், கிளறினால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, புதிதாக கட்சிகள் ஆரம்பித்து விட்டு பேசுகிறார். இங்கே கூட நம்ம சூர்யா ரொம்ப வேகமாக சீமானை பற்றி பேசினார். சீமானுக்கு யோகிதை இருந்தால் இந்த கூட்டத்திலே நான் சொல்லிவிட்டு போகிறேன், நீ ஒருத்தனுக்கே பிறந்தவனாக இருந்தால் இதுக்கு பதில் சொல்லலாம் அடுத்த கூட்டத்தில். காரணம் என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களே வச்சு இப்போ ஏமாத்துறான். அவன் கட்சிக்கு நாம் தமிழன் கட்சி வச்சிருக்கிறதே ஃப்ராடு. சட்டப்படி பார்த்தால் அந்த பேரை வைக்கக்கூடாது. இங்கே இருக்கிற மூத்தவர்கள் ஒரு 67 கட்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இதே பகுதியிலே தான் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியை துவக்கி நடத்தினார். அவர் என்ன செய்தார்? 1967 தேர்தலிலே திருச்செந்தூர் தொகுதியிலே திமுகவினுடைய ஆதரவோடு போட்டியிட்டார். அப்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி இருந்தது. அதற்கு பின்னால் அப்பொழுது சபாநாயகராக அண்ணா அவரிடத்தில் அமர்த்தினார். கலைஞர் முதலமைச்சரானவுடன் அவர் சபாநாயகராக இருந்த ஆதித்தனார் இதை பத்திரிகையாளர்கள் அவர்கள் கூர்ந்து இதை கேட்டு நாளைக்கு அவன் எங்கேயாவது சீமான் வந்தால் இந்த கேள்விக்கு பதில் தைரியமாக கேட்கணும். நாம் தமிழர் கட்சியை சீபா ஆதித்தனார் 1969 திமுகவில் இணைத்து விட்டார்.
கட்சி கலைக்கப்பட்டு விட்டது. நாம் தமிழர் கட்சியே கிடையாது. காரணம், அதை கலைச்சிட்டு ஆதித்யநாத் திமுகவில் சேர்ந்து திமுக மந்திரி ஆயிட்டார். அதற்கு பின்னாடி இன்னைக்கு ஃபோர்ஜரியா அந்த கட்சி பேரை வைத்துக்கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க, உன் கட்சிக்கு பேரே இருக்காது. உன்னை பெரிய மனுஷனாக்கூட. அதில் எல்லோரும் சொன்னது போல அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை. நான் கேஸ் போட்டால் அவன் வெளியில் வரவே முடியாது. இதில் நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீ ஃப்ராடுத்தனமாக இந்த பேரை வச்சிருக்கிற, ஏற்கனவே திமுக மர்ஜர் ஆகிவிட்டது, நாம் தமிழர் கட்சி திமுகவில் இணைக்கப்பட்டு விட்டது, இப்போ எப்படி அந்த பேரை வச்சு நீ கட்சி நடத்துகிற? சீமான் இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறான். ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், கலைஞரை பற்றியோ பெரியாரை பற்றியோ பேசினால், கலைஞர் கைது செய்யப்பட்ட போது 21 பேர் தீ குளிச்சு செத்தான். இனிமேல் கலைஞரையோ பெரியாரையோ தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த திராவிட இயக்க தலைவர்களையோ சீமான் பேசுவானேயானால் 21 பேர்லாம் தீ குளிச்சு சாக மாட்டான். ஒருத்தன் துணிஞ்சா போதும். ஒரே ஒருவன் சாக துணிந்து விட்டால் உன் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீயே ராத்திரி படுத்து யோசனை பண்ணி பதில் சொல். நேற்றைக்கு போய் ஒரு நாடகம் ஆடினார் ஒரு நடிகர், பரந்தூரில் விமான நிலையம் வரத்துக்கு. நான் கலைஞர் அவர் வீட்டுக்காக கட்டிக்கிறார் தளபதி, இவ்வளோ பேசுகிறாரு. நேற்று போய் அந்த பையன் போயிட்டு வந்தானே, அவன் முன்ன பொண்ணை விசாரிச்சானா, அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க ஒரு 1200 பேர் தான் ஓட்டு போடலை. மற்றவங்க எல்லாம் 13 கிராமத்துலேயும் ஓட்டு போட்டான். 13 கிராமத்திலையும் 2006 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ ஓட்டு திமுக விழுந்தது என்பதை மட்டும் பத்திரிகையாளர்களுக்காக சொல்கிறேன். ஆக அனைத்து பூத்துகளிலும் 12, ஒரே ஒரு பூத்தில் கூட எங்களை விட அதிமுகவை பிஜேபி ஓட்டு வாங்கவில்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த ஊர் மக்கள் விரும்புகிறாங்க. விரும்பலைன்னா ஓட்டு போட மாட்டான்ல. ஒரு நல்ல திட்டம் வருகிறது என்றால் ஆதரவு கொடுத்து ஓட்டு போடுங்கள். ஆங்கிலத்தில் ரெஃபரண்டம் என்று சொல்வார்கள். மக்களுடைய பிரதிபலிப்பு, மக்களுடைய உணர்வு என்ன என்பதை, அதை பரந்தூரிலேயே தளபதி மு.க. ஸ்டாலின் எடுத்த முடிவுக்கு எல்லா பூத்திலையும் லீடிங் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு பூத்திலும் ஒரு நேரம் இல்லாத காரணத்தினால் எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரே ஒரு 1200 பேர் கொண்ட ஒரு கிராமம் மட்டும் ஓட்டு போட வரல, புறக்கணித்தாங்க. மீதி இருக்கிற 13 கிராமத்திலும் ஒவ்வொரு பூத்திலும் 155, 242, 336, 209, 164, 181 ஓட்டு என்று அதிகம் மற்றவர்களை விட வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆகவே யார் எதை சொன்னாலும் சரி, மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். கழகத்தோடர்கள் எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன், நாம் ஒற்றுமையாக இருந்து மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள். அவரை முறையாக பயன்படுத்தி 2026 மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்கிற உறுதியை இந்த பிறந்தநாள் விழாவிலே எடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.